morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Strength of Materials 1 CE8301 ஓட second unit. This is the unit என்ன Shear Force and Bending movement find out பண்றது. So இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது cantilever beam ஓட 3 conditions வந்து loading application ஓட derivation மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரி. அப்போ one end is fixed, another end is free is known as the cantilever beam. So in the cantilever beam la first condition என்னன்னு பாத்தீங்கன்னா cantilever beam with free end point load. So இந்த free end ல மட்டும் ஒரு point load apply ஆச்சுனா so ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் என்ன shear force and bending moment இருக்கும் அந்த quantity find out பண்ணி அதுக்கான diagram வந்து draw பண்ணனும். So இத பாத்தீங்கன்னா cantilever beam with free end. So இத practical application அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம பில்டிங்ல வந்து sunshade இருக்கு இல்லையா விண்டோக்கு மேல ப்ரொவைட் பண்ணிருப்போம்ல அந்த sunshade இந்த sunshade வந்து one end fixed இருக்கும் இல்லையா வால்ல வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும் another end is ஃப்ரீயா இருக்கும் சோ அப்ப அந்த ஃப்ரீ எண்ட்ல ஏதாவது ஒரு ஹேங்கிங் வெயிட் இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க ஒரு இங்க ஃப்ரீ எண்ட்ல மட்டும் ஹேங் ஆகி தொங்குது ஒரு சம் கிலோகிராம் வெயிட் வந்து தொங்குதுன்னு வெச்சுக்கோங்க சோ அத தொங்க விடப்பட்டிருக்கு அப்படினா சோ இதுதான் வந்து பாயிண்ட் லோட் சோ அந்த எட்ஜ்ல மட்டும் ஒரு ஸ்மால் ஏரியால மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆறது தான் பாயிண்ட் லோட் சோ இந்த பிராக்டிகல் நாலேஜ்க்காக தான் இந்த டயகிராம் உங்களுக்கு டிரா பண்ணிருக்கேன் சோ அதே கண்டிஷன்ஸ்ல தான் இங்க நமக்கு பீம் இருக்கு சோ இதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம இங்க சென்டரா ஒரு பாயிண்ட் வெச்சுக்கறோம் அதாவது x டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் and fixed endல a பாயிண்ட் சோ இதுதான் a சோ இங்க sum what distanceக்கு வந்து x டிஸ்டன்ஸ்ல ஒரு c பாயிண்ட் சோ இந்த ஃப்ரீ எண்ட்ல ஒரு b பாயிண்ட் சோ இதுக்கு தான் நம்ம shear force bending moment find out பண்ண போறோம் so right so first shear force at the point of b நம்ம எப்பவுமே ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு டுவர்ட்ஸ் வரும்போது நம்ம ஒரு ஃபோர்ஸையுமே மிஸ் பண்ணாம அப்படியே வரிசையா கால்குலேட் பண்ணிட்டே வந்துடலாம் சோ இதுதான் ஈஸின்றனால நான் இத ஃபாலோ பண்ணிக்கிறேன் சோ அப்ப shear force at the b point பாயிண்ட்ல நமக்கு என்ன சொல்லிருக்கோம் definition of shear force is algebraic sum of all the forces acting at the right or left of the section so algebraicனா எல்லாத்தையும் ஆட் பண்றது எதை ஆட் பண்றோம் ஃபோர்ஸ் ஆட் பண்றோம் இன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட்க்கு லெஃப்ட் ஆர் ரைட் செக்ஷன் சோ ஒரு பாயிண்டோட லெஃப்ட் இது ரைட் இது சரி அப்ப இந்த ரெண்டு பக்கமும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்सेस மட்டும் ஆட் பண்ணி போட்டோம்னா அதுதான் இந்த பாயிண்ட்கான shear force அப்ப இந்த பாயிண்ட் shear forceனா அடுத்து என்ன செகண்ட் பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ணனும் சைன் கன்வென்ஷன் பார்க்கணும் ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி சைன் கன்வென்ஷன் கன்சிடர் பண்ணிருக்கோம் டவுன்வர்ட் ஃபோர்ஸா இருந்தா அதுக்கு என்ன கன்சிடர் பண்ணிருக்கோம் நெகட்டிவ் அப்படினு கன்சிடர் பண்ணிருக்கோம் இந்த டேர்ம் ஆஃப் ரைட் சைடுன்னு எடுத்துட்டோம்னா இது மைனஸ் சோ அப்போ பீம் எப்படி நம்ம சிம்பிள் போட்டுருக்கோம் இந்த மாதிரி வரும் அப்ப இது இங்க வந்துச்சுனா இந்த மாதிரி உங்களுக்கு நான் சைன் கன்வென்ஷன் ரொட்டேஷன் காமிச்சிருக்கேன் இல்லையா அப்ப லெஃப்ட் சைடுல அப்வர்டாவும் ரைட் சைடுல டவுன்வர்டாவும் இருந்ததுனா அது நெகட்டிவ் சோ அப்ப ஃபர்ஸ்ட் லோட் W ன்ற B பாயிண்ட்ல -W ஃபோர்ஸ் மட்டும் தான ஆட் பண்ணுவோம் சோ ஒரு ஃபோர்ஸ் -W and then shear force at the C point so C பாயிண்ட்க்கு இந்த சைடு ரைட் so C point ஓட இந்த சைடு லெஃப்ட் சோ இந்த ரைட் லெஃப்ட் பாக்கும்போது சோ இந்த சைடு ஃபுல்லுமே இப்போ இதோட ரைட் அண்ட் லெஃப்ட் நம்ம கால்குலேஷன் எடுக்க கூடாது ஃபுல்லுமே ரைட் தான் இந்த போர்ஷன் ஃபுல்லுமே C ஓட ரைட் போர்ஷன் அப்ப உங்க வரிசையா என்னென்ன லோட் இருக்கோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் சோ ஒரு லோட் தான் இருக்கு சோ -W அதே போல A பாயிண்ட் சோ A ஓட ரைட் சைடு இந்த சைடு இது லெஃப்ட் சைடு சோ A ஓட ரைட்ன்றப்போ இத கிராஸ் பண்ணிட்டு இது ஃபுல்லுமே ரைட் சைடு A பாயிண்ட்க்கு இது ஃபுல்லும் ரைட் சைடு அப்போ இந்த வரிசை வேற எந்த ஃபோர்ஸும் இல்ல அகைன் -W so next bending movement அப்படினாவே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் force into the distance so F into D ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ B பாயிண்ட்ல நமக்கு movement எவ்வளோன்னு find out பண்ணும் அப்ப force into the horizontal distance that is the perpendicular distance அப்ப B பாயிண்ட்ல force என்ன இருக்கு W இருக்கு so it is the point load இந்த point loadக்கு horizontal distance என்ன எந்த ஒரு horizontal distanceல ஏனா pin point very small ஏரியால தான் இங்க distribute ஆயிட்டு இருக்கு so அதனால distance is 0 so -W into 0 0 so and then C pointல என்ன C வர
என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம மல்டிபிள் பண்ணோம். அப்போ மைனஸ் டபிள்யூ இன்டூ எக்ஸ் டிஸ்டன்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஸ்டன்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ பாயிண்ட். ஸோ ஏ பாயிண்ட் வர என்ன டிஸ்டன்ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இங்கே மல்டிபிள் பண்ணணும். ஸோ மூமெண்ட் எடுக்கிறதுக்கு டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ இல்லையா, ஸோ மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல். மைனஸ்ன்றது ரைட் சைட் டவுன்வர்ட், அது நெகட்டிவ், மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல். So minus W, first B point la minus W and then C point la again minus W and A point minus W. So இதை ஃபுல்லுமே ஃபஸ்ட்டு இந்த ஆரிஜினை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த ஆரிஜினுக்கு கீழே வந்து மைனஸாகவும் மேலே பாசிட்டிவாகவும் கன்சிடர் பண்ணிவிட்டு கிராஃபில் எப்படி மார்க் பாயிண்ட் அவுட் பண்ணுவோமோ அதே போலேயே இங்கே பி பாயிண்ட்டுக்கு நேராக இதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு ஈஸியாக ட்ரா பண்ண உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் மைனஸ் டபிள்யூ, ஸோ எல்லாமே அகெயின் மைனஸ் டபிள்யூ போட்டதுக்கப்புறம் இங்கே மறுபடியும் ஏ பாயிண்ட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஏல ஆர்ஜினோட கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ணும்போது இட் இஸ் ஷோன் அஸ் அ ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஸோ cantilever with a free end point load na, so that shear force diagram will be in rectangular shape. So and then bending moment diagram. So A to C 0. So இந்த இடத்துல உங்களுக்கு B point is 0 and C point minus W into X. இது சின்ன ஒரு distance and then Aங்கிறது length, அதிகமான length greater than the X distance. ஸோ அதனால் இதோட வேல்யூ கண்டிப்பாக அதிகமாக தான் வரும், மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல் இல்லையா. ஸோ இங்கே கீழே இறக்கி வரும். ஸோ இதை ஜாயின் பண்ணும். ஸோ இதுதான் cantilever beamோட செகண்ட் கண்டிஷன். cantilever beam with fully uniformly distributed load. ஸோ இந்த எப்படி ட்ரா பண்ணோம் நமக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் முன்னாடியே. ஸோ இதுதான் ஃபிக்ஸ்ட் அண்ட் கேன் and then free end. ஸோ இதில் ஃபுல்லுமே வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். யூனிஃபார்ம்லினா ஸோ த்ரோட் த ஸ்பேன் லென்த்துக்குமே வந்து ஒரு நம்பர் ஆஃப் லோட்ஸ் இல்லைன்னா வந்து யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ்னாலும் அது வந்து ஃபுல் ஸ்பேன் ஆஃப் த பீமுக்குமே வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிடுறது. ஸோ அதுக்காக இந்த சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறதுனா W ஃபோர்ஸ் பெர் யூனிட் ரன் மீட்டர். ஒவ்வொரு மீட்டருக்கு இவ்வளோ மீட்ரு டிஸ்டன்ஸ் லென்த்துக்கு இவ்வளோ ஃபோர்ஸ். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாயிண்ட் லோடு. ஸோ ஒரு சன்ஷேடு இருக்குது, விண்டோக்கு மேலே இருக்க சன்ஷேட். அந்த சன்ஷேடில் வந்து ஃபுல்லுமே மேலே திங்ஸோ ஒரு ஹெவி வெயிட்டோ நம்ம ஃபுல்லுமே எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சுருந்தோம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ஸ்பேன் ஃபுல்லுமே இதுதான் ஸ்பேன் லென்த் ஆஃப் த ஸ்லாப். ஸோ அந்த லென்த் ஆஃப் த ஸ்லாப் ஃபுல் ஸ்லாபுக்குமே இது ஃபுல்லுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, சேம் லோடு. ஸோ அப்போ சேம் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது இது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் டயக்ராம். அதுக்கான shear force and bending moment ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதே போல் shear force ஃபைண்ட் அவுட் பண்ணோம். shear force at the point of B. ஸோ பியில் பாயிண்ட் லோடு எதுவுமே ஆக்ட் ஆகலை. ஸோ அதனால் அந்த பாயிண்டில் மட்டும் லோடு இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதனால் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் வெரி ஸ்மாலாக தான் இங்கேயும் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம அதை கன்சிடரேஷன் எடுக்கலை. ஸோ அதனால் இந்த இடத்துல ஃப்ரீ எண்டில் 0 அண்ட் த shear force at the point of C. ஸோ C பாயிண்டில் எப்படி நம்ம அந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா force into the distance. அந்த force into distance மல்டிபிள் பண்ணோம்னாக்கா ஸோ அதுதான் வந்து என்ன நமக்கு பாயிண்ட் லோடாக யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆகும். இங்கே நோட்டுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கன்வெர்ட் இன்டு அ பாயிண்ட் லோட், தட் இஸ் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஒரு தடவை எவ்வளோ எந்த பாயிண்ட்டுக்கு பார்க்குறோமோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா இது பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம shear forceன்றது ஒரு பாயிண்ட் லோடு அதுதானே. ஸோ அப்போ shear force C ஈக்குவல் டு இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அகெயின் மைனஸ்ன்றதுனால மைனஸ் C பாயிண்ட் வரனால C பாயிண்ட் வரைக்கும் நமக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் எக்ஸை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் இது shear force at the point of C. ஸோ இப்போ மைனஸ் டபிள்யூ இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ், ஃபோல் டிஸ்டன்ஸ் இல்லையா, ஃபோல் டிஸ்டன்ஸை எல்ல மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ அப்போ வி கெட் த shear force at the point of A மைனஸ் டபிள்யூ எல். Okay, next find out பண்ணுறோம் bending moment. அப்போ bending moment at the point of B
and then C and A find out பண்ணோம். Bல பார்த்தீங்கன்னா Bல force எதுவும் இல்லாதனால அது force into distance தானே நமக்கு. So force into distance எதுவும் இல்ல 0. So and then bending moment at the point of C. C point வரைக்கும் உள்ள distance x. So இதுல ஒரு note கவனிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா so bending moment at uniformly distributed load find out பண்ணணும். அதுக்கு bending moment அப்படினாக்கா bending moment is equal to force into distance into half of the distance. நம்ம எப்படி shear forceக்கு force into distance பண்ணோம்னாக்கா point load convert ஆகுதோ அதே போல bending moment find out பண்றதா இருந்தா force into distance by 2 half of the distance ன்னு போடணும். So இதுதான் ஃபார்முலா இதை ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பண்ணும்போது அட் த சி பாயிண்டில் மைனஸ் டபிள்யூ இன்டூ எக்ஸ் டிஸ்டன்ஸ் இன்டூ ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அப்போ எக்ஸ் பை 2. ஸோ இதை பண்ணிங்கன்னா மைனஸ் டபிள்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்டன்ஸ் இஸ் எல். ஸோ அப்போ மைனஸ் டபிள்யூ இன்டூ எல் பை 2. தட் இஸ் த ஆன்சர். and bending moment diagram வந்து draw பண்ண போறோம். So as usual ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு so இந்த ஆரிஜினை பேஸ் ஒரு லைன் draw பண்ணிட்டதுக்கு அப்புறம் கீழ இருக்கிறது தான் மைனஸ் and மேல இருக்கிற பாசிட்டிவ் சைன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். So and the B point is the value is 0 போட்டாச்சு. And then C point. So C pointல இதோட ஹைட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஏனா shear force ஓட ஹைட். So அப்போ minus W into X. அதே போல ஃபிக்ஸ் A பாயிண்ட்ல வந்து minus W into L find out பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் இதை ஆர்ஜினில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணினோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப் வந்து ட்ரையாங்கிள் இன் ஷேப். அப்போ shear force of the cantilever beam with uniformly distributed load இருந்ததுன்னா அதுக்கு ஷேப் வந்து triangle in shape. அதே போல் in bending moment diagram draw பண்ணும்போது இதில் ஒரு பாயிண்ட் அவுட் முக்கியமான பாயிண்ட் அவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும்போது என்னவா ஜாயின் பண்ணும் பெண்டிங் மூமெண்ட்டுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக இருந்துச்சுன்னா யூடிஎல்லாக இருந்துச்சுன்னா எப்போவுமே நம்ம இந்த பேரபோலிக் இன் ஷேப்பாக தான் இங்கே பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு ஜாயின் பண்ணணும். இங்கே ஜாயினிங் பாயிண்ட். ஸோ இங்கே ஆர்ஜின் இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணுவோம் 0க்கு. ஸோ இங்கே பாயிண்ட் அவுட் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா பேரபோலிக் இன் ஷேப்பாக தான் இது ஜாயின் பண்ணணும். இது ஒரு shear force and bending moment diagram draw பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இதுக்கான. ஸோ இதன் cantilever beamோட தேர்டு கண்டிஷன் பார்க்குறோம். cantilever beam with fully uniformly distributed load and point load at the free end. ஸோ point load free endல இருக்கு uniformly distributed load throughout the beam செக்ஷனில் ஃபுல்லுமே ஆக்ட் ஆகுது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்த ரெண்டு டிஃப்ரெண்ட் லோடிங் கண்டிஷனும் ஒரே பீமில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுக்கான shear force and bending momentை தான் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது போன ரெண்டு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் அது ரெண்டுமே ஒரே ஸ்லாபில் இருந்ததுன்னா என்ன இருக்கும் அதுதான் இது. ஓகேவா? அப்போ shear force at the B end. B endல ரைட் இது லெஃப்ட். ஸோ அஸ் யூஷுவல் ரைட் சைட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்றனால மைனஸ் டபிள்யூ பி பாயிண்ட்டுக்கு மட்டும் அந்த பின் பாயிண்ட்டுக்கு மட்டும்ன்றனால மைனஸ் டபிள்யூ மட்டும்தான் அக்கௌண்ட்டில் வரும். இந்த இது லோடு வராது. ஸோ அட் த சி பாயிண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணும்போது நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அந்த சி பாயிண்ட்டுக்கு ரைட்டுன்ற பார்க்கும்போது இந்த எல்லா லோடு சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வரும் ரைட்லேருந்து வரும் மைனஸ் டபிள்யூ. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இந்த இது வந்து ஃபோர்ஸுன்றனால இதை அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இதை நம்ம ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். பெர் மீட்டருக்குள்ள ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ ஃபோர்ஸ் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு த டிஸ்டன்ஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போ நோ நீட் டு இது மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதே போலவே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ shear force at the point of A. ஏக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஏக்கு ரைட் சைடில். ஸோ இது எல்லாமே ரைட் சைட் ஏ பாயிண்ட்டுக்கு. சரி, அப்போ இதில் எல்லா லோடையுமே நம்ம டேக்கன் இன்டூ அக்கௌண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ பியிலேருந்து வரும் மைனஸ் ஆஃப் டபிள்யூ. ஸோ அண்ட் தென் இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் எவ்வளோ லென்த்துக்கு ஏ பாயிண்ட் வர ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல் மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ வி கேன் மல்டிபிள் ஆஃப் டபிள்யூ இன்டூ எல். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுட்டோம். ஸோ அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த பி பாயிண்ட்டில் உங்களுக்கு மூமெண்ட் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ டபிள்யூ இன்ட்டு 0. ஸோ அதனால் இங்கே 0 வருது. அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் அட் த சி பாயிண்ட் மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு த டிஸ்டன்ஸ். சி வரைக்கும் இல்லையா மூமெண்ட். அப்போ சி வரை டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா எக்ஸ். ஸோ இது பாயிண்ட் லோடுக்கு மட்டும்.
ஸோ அண்ட் தென் இங்கே ஒரு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இந்த ஸ்பேஸில் ஆக்ட் ஆகுதுல இந்த டிஸ்டன்ஸில் எக்ஸில் ஸோ அப்போ அதையும் நம்ம அக்கௌண்ட்டில் எடுத்துக்கணும் ஸோ மூமெண்ட் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம் நம்ம பெண்டிங் மூமெண்ட் ஃபார் யூடிஎலுக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு half of the distance இதான் மூமெண்ட்டுக்கு போடணும் இதை மறக்கக்கூடாது ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது படி தான் ஃபோர்ஸ் W இன்ட்டு டிஸ்டன்ஸ் எக்ஸ் இன்ட்டு half of the distance x/2 ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அண்ட் தென் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் ஏ பாயிண்ட்டில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஏவோட ரைட் சைடு இது ஃபுல்லுமே அப்போ இது எல்லா ஃபோர்ஸுக்குமே நம்ம மூமெண்ட் கால்குலேட் பண்ணி அப் டு ஏ வரைக்கும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணணும் சரி அப்போ -W இன்ட்டு எல் டிஸ்டன்ஸ் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் லோடுக்கும் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஏ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏன்னா ஏ தான் மூமெண்ட் எடுக்கிறோம் ஸோ -W இன்ட்டு எல் அண்ட் தென் மைனஸ் ஆஃப் W யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டின்றது எல் டிஸ்டன்ஸ்ன்றது எல் அண்ட் half of the distance is L/2 இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you get the answer of this மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ இந்த -W பிக்கு வந்து என்ன வேல்யூ -W ஸோ ஆர்ஜின் எப்போவும் இங்கே போல் மைனஸ் இது ப்ளஸ்ஸு -W ஸோ இது ஆஸ் யூஷுவல் இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு பாயிண்ட்டையும் -W அண்ட் தென் இந்த போர்ஷன் என்ன வந்து மைனஸ் ஆஃப் W + WX ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் த -W + WXL ஸோ இது வந்து இதை விட எக்ஸ் டிஸ்டன்ஸை விட இது வந்து லென்த் அதிகம் இல்லையா ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் இது ஸ்ட்ரைட் பாயிண்ட் ஏன்னா யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இதுக்கு நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைனாக தான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராத்துக்கு வந்து ஸ்ட்ரைட் லைனாக ஜாயின் பண்ணிடுவோம் ஸோ அதே போல் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுக்கு நம்ம யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா என்ன வரணும் பேரபோலிக் இன் ஷேப்பாக ஜாயின் பண்ணோம் அந்தந்த பாயிண்டில் உள்ள என்னென்ன மூமெண்ட் கண்டுபிடிச்சோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு பேரபோலாவாக இந்த எண்டு பாயிண்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணணும். Thanks for watching, students. Thank you.